கூகுள்லேருந்து ஒரு கம்ப்ளீட் பைத்தான் டீமையே பார்த்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி ஸோ ஒருத்தர் 2 பேர் கிடையாது, ஒரு என்டையர் இன்க்ளூடிங் ஆஃப் மேனேஜர்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பைத்தான் டீமையே பார்த்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணிட்டாங்க. Google has laid off several of its employees in a bid to slash cost. Tech giant Google has laid off hundreds of Entire Python team. Why has Google fired the entire Python team? January, Google laid off hundreds of positions across various teams, including Google fires its entire Python team. This is a latest report which I saw on the internet today. ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே கூட பார்த்துருப்பீங்க. எஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம் எக்ஸாக்டாக பைத்தான் டீமை லே ஆஃப் பண்ணிட்டாங்க, ஸ்பெஷலி இன் யூஎஸில் இருந்துட்டு இருக்காங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகாஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிங்கன்னா ஐடிக்குள்ள லே ஆஃப் எப்படி நடக்கும், ஸோ லே ஆஃபில் எப்படிலாம் நடக்குது, ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி பெட்டராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு கேஸில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டெவலப்மெண்ட் சைட்ல வரணும்னு நினைக்கிறீங்களா, ஐடிக்குள்ள ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த லே ஆஃப் பற்றின விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ரீசெண்டாக வந்திருந்த நியூஸ் படி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, கூகுள்லேருந்து ஒரு கம்ப்ளீட் பைத்தான் டீமையே பார்த்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணிட்டாங்க, எஸ்பெஷலி யூஎஸில் இருக்கவங்கள. ஸோ ஒருத்தர் 2 பேர் கிடையாது, ஒரு என்டையர் டீமையே இன்க்ளூடிங் ஆஃப் மேனேஜர்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பைத்தான் டீமையே பார்த்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சு. நிறைய ஆர்டிகல்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அதை பார்த்து என்னடா கூகுளே லே ஆஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ இந்த வருஷம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ எதனால லே ஆஃப் பண்ணிட்டாங்க, பேசிக்காக ஏன் லே ஆஃப் அப்படிங்கிறது நடக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பேசிக்காகவே ஒரு கம்பெனியில் லே ஆஃப் அப்படிங்கிற விஷயம், அதாவது மொத்தமாக கூட்டமாக நிறைய பேர்த்த வெளில அனுப்புகிறாங்க அப்படின்னாவே நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ பீப்புள்ஸை லே ஆஃப் பண்ணுறதுக்கு இப்போ ரீசெண்டாக எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிஸ் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி ரீசனில் ஃபர்ஸ்ட் ரீசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக யாரெல்லாம் பெர்ஃபார்ம் சரியாக பண்ணலையோ, இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் யாரெல்லாம் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கம்பெனி கரெக்டாக வந்து பிஜிவி கிளியர் பண்ணல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் மேலே ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்க பீப்புள் எல்லாத்தையுமே ஒன்று லே ஆஃப் பண்ணுவாங்க. லே ஆஃப் பண்ணுற மாதிரி தான் டோட்டலாக. இப்போ கூட ரீசெண்டாக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை மாட்டிக்கிட்டு டிசிஎஸ்ல வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து எக்கச்சக்க பேர் லே ஆஃப் பண்ணாங்க. எக்கச்சக்க பேர் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூன்னு சொல்லி நிறைய கம்பெனி லே ஆஃப் பண்ணாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்னால லே ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்பில் நிறைய ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் சர்வீஸ் பேஸ்ட் இருக்கும். ப்ராடக்ட் பேஸ்ட்னா அவங்களோட ஓன் ப்ராடக்ட் ஒர்க் பண்ணுவாங்க. பட் சர்வீஸ் பேஸ்ட் அப்படிங்கிற ஐடி கம்பெனிஸ் எல்லாமே மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் இப்போ அந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டக்குனு அந்த ப்ராஜெக்ட் முடியுது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்லேருந்து அவங்களை வேறு ப்ராஜெக்ட்லாம் மேப் பண்ண முடியலனா மேபி அந்த டீம் அப்படியே பார்த்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ப்ராஜெக்ட் இல்லாமல் சேலரி கொடுக்க முடியாதனால. ஸோ அந்த டீமை பிகாஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் முடிஞ்சனால பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல லே ஆஃப் நடக்கும். இன்னும் மோஸ்ட்லி என்ன சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஃபினான்ஷியலி காஸ்ட் கட்டிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங் இயர். அப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தோட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் போயிருக்கா லாஸ்ட்டில் போயிருக்கா இல்லை இந்த கம்பெனி எப்படி கொண்டு போக போகிறோன்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி கால்குலேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி யாரெல்லாம் பட்ஜெட் ரொம்ப ஹையாக இருக்காங்களோ, பிகாஸ் ஏன் அப்படின்னா ஒரு சில டைமில் ஒரு சில ஆட்கள் கண்டிப்பாக தேவைங்கன்னா ரொம்ப ஹை சேலரி கொடுத்து எடுத்திருப்பாங்க. 1 லட்ச ரூபா சேலரி கொடுக்குற இடத்துல 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஹை சிடிசியில் இருக்கவங்க இந்த மாதிரி பட்ஜெட் வைஸில் பார்த்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ லே ஆஃப் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால ஐடி கம்பெனிஸில் ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? எஸ்பெஷலி இந்த கூகுள் கேஸில் பார்த்தீங்கன்னா எதனால் லே ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி இந்த காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற ரீசனால லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணியோ இல்லை வேறு ஏதோ ரீசனால பண்ணல, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங்காக லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி இப்போ யூஎஸில் இருக்க அந்த கம்ப்ளீட் டீமை லே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இருந்து ஜீரோலேருந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் ஒரு டீமை பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஆர்டிக்கலில் போட்டிருந்தாங்க. ஏன் ஒரு டீமை ஆல்ரெடி லே ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி இன்னொரு இடத்துல போயிட்டு பில்ட் பண்ண போகிறாங்க, அது ஒன்றுமே இல்லாத இடத்துல பில்ட் பண்ண போகிறாங்கன்னா மெயின்லி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சிங்கன்னா அவங்க எப்போவுமே காஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி கம்மி பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம் தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ யூஎஸில் எதனால் லே ஆஃப் பண்ணிட்டு ஜெர்மனியில் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி பார்த்தீங்கன்னா
ஒரு கண்ட்ரிலையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ப்ரைஸ் ரேஷியோ இருக்கும். நார்மலாக நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. இப்போ இந்தியாவில் ஒரு பொருளோட விலை எப்படி இருக்குன்னா யூஎஸில் அந்த பொருளோட விலை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கரன்சி வைஸும் பார்த்தீங்கன்னா அங்கே கரன்சி ரேட்டே அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இங்கேருந்து யூஎஸ் போகிறவங்க நிறைய சேலரி ஏர்ன் பண்ணுவாங்க. பேசிக்காக யூஎஸோட மணியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸில் இருக்க ஒரு பர்சனுக்கு ஒரு 5 lakhs சேலரி கொடுக்கணும் அப்படின்னா அதுவே இந்தியாவில் அதே சேம் டைப் ஆஃப் ஒரு ரோலுக்கு ஒரு டெவலப்பர் எடுக்கிறாங்கன்னா 1 lakh சேலரி கொடுத்தா போதும். அதனால தான் மோஸ்ட்லி இந்தியா, சைனா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து மற்ற இடத்துலேருந்து ஆன்சைட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வரும். பிகாஸ் இந்தியா மாதிரியான கண்ட்ரியை ஒர்க்கர்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. பிகாஸ் மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ணுறப்போ லோயஸ்ட் ப்ரைஸ்லேயே நல்ல வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் எடுத்துலாம்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் யூஎஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இந்தியாவில் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த கூகுள் கேஸ்லையுமே ஸோ டோட்டலாக இங்கே லே ஆஃப் பண்ணிட்டு பிகாஸ் ஆஃப் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணதுனால இங்கே லே ஆஃப் பண்ணிட்டு டோட்டலாக ஜெர்மனியில் கம்ப்ளீட்லி ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இந்த டீமை பில்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேம் டைம் நம்ம இந்தியாலையும் பெங்களூர்லையும் பார்த்தீங்கன்னா டீம் சைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே கூட அந்த ஆர்டிக்கலில் போட்டிருந்தாங்க. இதுலேருந்து நீங்கள் மெயினாக என்ன தெரிஞ்சுக்கும், நான் என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாமே இப்படி நடக்குமானா ரொம்ப ரேராக தான் இருக்கும். பட் ஐடியில் ரொம்ப ஈஸியாக சர்வசாதாரணமாக இந்த மாதிரி லே ஆஃப் பீப்பிள் இருந்தான்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக நடந்துட்டு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் டேஸில். ஸோ நீங்கள் அதை பற்றின அவேர்னஸாகவும் இருக்கணும். ப்ளஸ் இதுலலாம் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா மெயினாக கம்பெனிஸ்லேருந்து பிஸ்னஸ் சைட்லேருந்து அப்படி பண்ணுறாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. பட் உங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குல்ல, அதனால் லே ஆஃப் பண்ணுற இடத்துல நீங்கள் தப்பிக்கணும்னா உங்களோட ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக வளர்த்துக்கணும். ரெகுலராக ஐடிக்குள்ளே வந்துட்டாலுமே சரி உங்கள் ஸ்கில்லை ரெகுலராக நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கணுனாலுமே கூட என்னோட ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்டுக்குமே கூட இப்போ ஒரு டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு அவங்க டெவலப்மெண்ட்டில் அவங்களோட ப்ராஜெக்ட் எண்ட் ஆகிட்டனால சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ப்ராஜெக்ட் எண்ட் ஆகிட்டனால இப்போ அவர் லே ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த மந்த் ஒரு லாஸ்ட் ஒர்க்கிங் டேட்னு சொல்லி டக்குனு ஒரு 15 days சொல்லிட்டாங்க. பட் அவர்கிட்ட ஸ்ட்ராங்கான ஸ்கில்ஸ் இருந்தனால உடனே பார்த்தீங்கன்னா 15 நாளைக்குள்ள அதோட சேலரி ஹையாகவே ஒரு ஜாப் எடுத்துறாரு. அந்த அளவுக்கு ஜாபும் இங்கே இருந்துட்டு இருக்கு. பட் அதுக்கான ஸ்கில் அவர்கிட்ட இருந்துச்சு, அதனால எடுத்துட்டாரு. பட் அதே மாதிரி அவரோட டீம்ல இருந்த இன்னொருத்தரால பார்த்தீங்கன்னா பட் ஜாப் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ லாஸ்ட் ஒர்க்கிங் டேட்மே கூட முடிஞ்சிருச்சு. ஸோ பிகாஸ் ஆஃப் அவரோட ரீசன் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்கில் அதனால எடுக்க முடியல. ஸோ உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கான ஸ்கில் இருந்துச்சுன்னா ஒன் ஜாப் விட்டு இன்னொரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் மார்க்கெட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால உங்களோட ஸ்கில்ஸை ஃப்ரம் பேஸ்லேருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா பேஸ்லேருந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு உள்ள வாங்க. இல்லாட்டினா நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்து வேலை எடுக்கிறப்ப மட்டும் ஸ்ட்ரகிள் அப்படின்னு கிடையாது. என்டையராக உங்களோட ஐடி ஜேர்னிலேயே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க கூட என்னதான் நிறைய பேர் ரொம்ப அதிகமான சேலரி லேக்ஸில் போனாலுமே இன்ன வரையும் நிறைய பேர் கூட மார்க்கெட்டில் வேலை எடுக்க முடியாமையோ இல்லை கம்மியான சேலரியும் இருந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்கில். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களை வேலையில் வச்சுக்கலாமா வேணாமா, இல்லை சேலரி இன்க்ரீஸ் பண்ணலாமா, உங்களுக்கு எப்படி சேலரி நிறைய கிடைக்க போகுது, எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்கில்ஸ். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஜாப் ப்ரெஷராக இருக்க போதா, ப்ரெஷராக இருக்காமல் போக போதா, இல்லை ஜாலியாக இருக்க போதாங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில்லை நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணிவிட்டு எப்படி ஜாலியாக எடுத்து ஈஸியாக ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் எல்லாமே அமையும். ஸோ எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்கில். ஸோ ஸ்கில் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பிழைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லே ஆஃப்ஸ் இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனான நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வேல்யூபிளாக வந்து சேரும். ஸோ நம்மளோட நீங்கள் க்ளோஸாக டச்சில் இருக்கும்னு நினைக்கினாலுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. இல்லை நீங்கள் என்கிட்ட 1-to-1 பேசணும், இல்லை என்கிட்ட ரெஸ்யூம் பில்டிங் எல்லாமே கற்றுக்கணும்னாலும் என்கிட்ட 1-to-1 கன்சல்ட்டிங் மாஸ்டர் கிளாஸ் கூட நீங்கள் என்னோட அட்டென்ட் பண்ணி லேர்ன் பண்ணலாம். அதுக்கான எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க கைஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்க தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் ஹச்ஆர் நவீன் சைனிங் ஆஃப்.